முட்டை பணியாரம் செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் சின்ன சின்னதாக கட் பண்ண ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் ஒரு ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு இன்றைக்கி நான் 4 முட்டை எடுக்க போகிறேன். 4 முட்டை போட்டுக்க போகிறேன். இந்த ஊரில் முட்டைலாம் பார்த்திங்கன்னா ட்ரேயில் தான் கிடைக்கும். இங்கே தனித்தனியாக நம்ம வாங்க முடியாது. அதே மாதிரி முட்டை ரேட் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இந்த முட்டை ட்ரே. இப்போ நான் வாங்கினது பார்த்திங்கன்னா இது வந்து $9க்கு நான் வாங்கியிருக்கேன். முட்டை போட்டு இதை நல்லா பேட்டரை மிக்ஸ் பண்ணிப்போம். ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி பணியார சட்டியை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அது சூடாகிடுச்சு. இப்போ ரெடி பண்ண பேட்டரை இப்போ ஒவ்வொரு குழியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு பேட்டர் சேர்த்துக்கிட்டால் போதும். அப்போ தான் நமக்கு வந்து திருப்ப முடியும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்துலேயும் சேர்த்துட்டோம். இப்போது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இது கொஞ்சம் வேகணும். ஸோ நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பணியாரத்தை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கேஸில் வந்து டீ போட்டுட்ருக்கேன். ஏலக்காய் டீ தான். பாப்பாவுக்கு இன்றைக்கி டீயும் ரஸ்க்கும் தான் கேட்டிருந்தேன். ஸோ அவளுக்காக டீ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஹஸ்பண்டும் பாப்பாவை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடுவாங்க. அவங்களுக்கும் டீ குடிச்சிட்டு தான் கிளம்புவாங்க. ஸோ டீ வந்து ஒரு சைடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்த பணியாரத்தெல்லாம் பாப்பாவுக்கு அவளோட லஞ்ச் பாக்ஸில் ஒரு சாஸ் பேக்கெட் வச்சு பேக் பண்ணியாச்சு. பாப்பாவும் வந்து ரெடி ஆகிட்டா. அவளுக்கு ஸ்கூல் டைமிங் 8 to 2:50 வரைக்கும். என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போய் இப்போ விட்டுடுவாங்க. அவங்க விட்டுட்டாங்கன்னா நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். அதே மாதிரி அவள் கிளம்புனதும் அடுத்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மஸ்க்மெலன் ஜூஸ் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு. அதுக்கு எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா சாட்டே பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கும். இப்போது அது கூட நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு எப்படி எது தேவையோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ நம்ம அதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதும் இப்போது அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்ட மசாலா ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் வந்து இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை தான். அதுக்கு இன்னொரு சின்ன சாஸ்பேன் எடுத்து அதில் எண்ணெய் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட இடித்து வச்ச பூண்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. பொட்டேட்டோவை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ ஏற்கனவே கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் உப்பு எல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா சாட்டே பண்ணுங்கள். அது எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான்.